ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு டொரண்ட் ஃபைலை எப்படி ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கொள்றதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். நீங்கள் பல சொஃப்ட்வேர்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது பிட் டொரண்ட், மியூ டொரண்ட் போன்ற சொஃப்ட்வேர்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து ஸ்பீடாகவும் இருக்கலாம், லிட்டில் பிட் ஸ்லோவாகவும் இருக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற 2 வெப்சைட் உங்களோட டொரண்ட் ஃபைல்ஸ்களை ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அதற்கு நீங்கள் போக வேண்டியது உங்களோட குரோமுக்கு போங்க. அதில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. SWDR ஸ்பேஸ் சிசி என்று டைப் பண்ணினா பாரு முதல் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதில் கண்டினியூ வித் கூகுள் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட டேஷ்போர்ட். இதில் பாருங்க, முக்கியமாக 2 GB என்று காட்டுது. அதாவது மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 2 GB இருக்கணும். அதுக்கு மேலே போயிட்டு இருந்தால் அப்லோட் பண்ண விடாது. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக செய்ய வேண்டியது, இதில் போய் அப்லோட் ஃபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதில் போய் நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் சைஸ் 1.45 GB என்று காட்டுது. அது 2 GBக்கு உள்ள. அதால் அது டவுன்லோட் பண்ண விடும். இதில் போய் டவுன்லோட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்கன்னா இதில் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ண மட்டும் கேட்குது. நான் டெஸ்க்டாப்லேயே விட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் என்று கொடுக்குறேன். இப்போ இதோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது இப்போ உங்களோட ஃபைல் இன்னும் ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இது டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை delete பண்ணி போட்டு திருப்பி அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபைல் இருக்கேக்கையே நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இது 2 GBக்கு மேலே வந்துடும். அதால் உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. அடுத்தது நான் 2வது வெப்சைட்டுக்கு போகிறேன். 2வது வெப்சைட் பிக்பேக் என்ற வெப்சைட். அது உங்களுக்கு 6 GBயை தரும். அதாவது ஸ்டோரேஜ் 6 GBயை தரும். இப்போ 6 GBக்கு மேலே போனால் அது அப்லோட் பண்ண விடாது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக என்ன செய்யணுமெண்டாக்க, ஃபஸ்ட்டாக க்ளவுட் டவுன்லோட் என்ற ஆப்ஷனுக்கு போங்க. அதில் போய் கிரியேட் விஆர் டொரண்ட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இதில் நான் முதல் சொன்ன மாதிரி எந்த ஃபைலை செலக்ட் பண்ண வேணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் என்று கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுதான் நான் சொல்ல விரும்புவது. இப்போ இது ஏன் இப்படி வருதுன்றிக்க, இந்த நான் ஏற்கனவே 4 இது தர 4 சான்ஸை யூஸ் பண்ணிட்டேன். அதால் இப்படி வருது. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரையும் தான் தரும். அந்த 4 5 அப்படி தரும். அதுக்குள்ளே நீங்கள் 5 ஃபைல்ஸை அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இப்போ அதுக்கு மேலே போனீங்கன்னா பே பண்ணி சொல்லி வரும். அதுக்குள்ளே நீங்கள் டெவலப் பண்ணினா சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.